உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஐயா, இப்போ ரீசெண்டாக உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு பதிவு விட்டுருந்தீங்க. அதாவது யாருமே என்கிட்ட ட்ரெண்டுக்காக வராதிங்க, எதுக்கு வரீங்க, எனக்கு பிடிக்கல, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ரொம்ப ஆவேசமாக உங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி சொல்லியிருந்தீங்க. எதற்காக அந்த வீடியோ, யாரை தாக்கி அந்த வீடியோ, யாராச்சும் மறைமுகமாக தாக்குறீங்களா, இல்லை உங்கள்ட்ட யாராச்சும் அந்த பிரச்சனை பண்ணாங்களா? முழு விவரத்தையும் சொல்லுங்க ஐயா இன்னைக்கு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ஏன் அப்படி நான் வீடியோ போட்டேன்னா, இப்ப பாத்தீங்கன்னா கஷ்டப்படுறவங்க ஒரு குரூப் இருக்கிறாங்க. ட்ரெண்டுன்றது வேற. உண்மையா ட்ரெண்டு மிஞ்சி போனா ஒரு 100 நாள் நிற்கும், 150 நாள் நிற்கும், அது போயிடும், மறைஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒன்று உழைக்கிறோம் தெரியுமா, இந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி. அது ஆனா யாருக்குமே தெரியாது. ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வந்து நிக்கிறதா 30 செகண்ட் 40 செகண்ட் தான் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம கஷ்டப்படுறது வந்து தெரியாது. அவங்க வந்து என்ன ட்ரெண்டுன்னு வந்து, நான் அதே இடத்துல தான் 7 வருஷமா கடை வச்சிருக்கேன். நான் எல்லார்கிட்டையும் ஜாலியாக தான் பேசுவேன். நான் பாட்டு கடையில் நான் உண்டு, என் வேலை உண்டு தான் இருப்பேன். அப்பெல்லாம் தெரியாத ஏன் வீடியோ போட்ட ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் வரீங்க. நானா இருக்கும் போது வர வேண்டியதானே எல்லாரும். இல்லை, நான் வீடியோ போடாமலே நான் அட்ராக்ட் பண்ற மாதிரி என்கிட்ட வந்தா நான் பேசுவேன் ஐயா. வந்தா தானே பேசுவீங்க. வந்தா ஆனாதான் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காருன்னு தெரிய வரும். ஆமா ஐயா, அது உண்மைதான் ஐயா. சோசியல் மீடியா என்பதே அப்படிதான், ஃப்ரேம் தான். கரெக்டாக சொல்ல போனா ஓகேங்களா. நான் வந்து எனக்கு அந்த மாதிரி வேணாம். சும்மா ஜாலியாக இருக்கணும், சும்மா சப்பல் போட்டு இந்த மாதிரி இருந்துட்டு அவ்வளோதான். எனக்கு வேண்டியதில்ல 8 மணி நேரம் தூக்கம், பூ போல 4 இட்லி புதினா சட்னி. இப்போ என்ன ஆகுனா, எனக்கு தெரியணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். ஒரு சைடு பார்த்தாலும் ஒருத்தன் கஷ்டத்தையும் பார்க்கணும் ஐயா. ட்ரெண்டையும் நம்பி நீங்கள் போகக்கூடாது. ட்ரெண்டு எப்போவுமே வந்து சோறு போடாது. டப்பாங்க போட்டுரும். கஷ்டப்பட்டாதான் ஐயா சோறு. உண்மையா இல்லையா? ஆமாமா. நீங்களே இப்போ கீழே நிற்கிறீங்க, போயிட்டு பேம்ப்ளெட் குத்தாதானே உங்களுக்கு. புரியுதுங்களா? அதே மாதிரிதான் ஐயா எனக்கும். ஸ்க்ரீன்ல உள்ளது வேற ஐயா, ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருக்கிறது வேற. நீங்களே இப்ப ஸ்க்ரீன்ல இருக்கிறீங்க, இப்ப ஸ்க்ரீனுக்கு பின்னாடி என்ன பண்ணுவீங்க? ரவுண்டுல நீ அவங்கள குத்தன்னா கை கால் ஊந்து நீ அடங்கல. ஸ்கிரிப்ட் ரைட்டிங், எடிட்டிங், டைரக்ஷன், இந்த லைட் செட் பண்றது, ஆங்கிள் செட் பண்றது எல்லாமே அது கஷ்டம் தானே. அதே மாதிரிதான் ஐயா, அதே தான் ஐயா. நான் என்னோட இதை ஓப்பனா சொன்னேன். நான் எதுவும் பொய் சொல்லலை. இப்போ உங்ககிட்ட போய் சொல்லலாம், அவர்கிட்ட போய் சொல்லலாம், எல்லார்கிட்டையும் போய் சொல்லலாம், நான் தப்பிச்சிடுவேன். மேலே ஒருத்தர் இருக்கான்ல, அவங்ககிட்ட போய் சொல்லலாம், நான் கண்டிப்பாக லாக்கு. இப்போ ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு நான் 100 பொய் சொல்லணும். அதுக்கு ஒரு உண்மையை சொல்லிட்டு போடான்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துருவேன் ஐயா. இதான் என்னோட கேரக்டர். ஓகேவா ஐயா? மயிரான்லாம் இப்போ பச்சையா கேட்பானுங்க. நான் அதை கண்டுக்கவே மாட்டேங்க, அம்முன்னு நிற்பேன். ஏன்னா ஆத்திரக்காரனுக்கு எப்பவுமே புத்தி மட்டும் ஐயா. ஆத்திரப்பட்டு ஒரு பிரோஜனமும் கிடையாது. அம்மா ஜெல்லி பிரோஜனம் கிடையாது. நம்ம சைலண்ட்டாக நம்ம காரியத்தில் நம்ம கதையில் நம்ம இருந்துடணும் ஐயா. அவ்வளோதான் என்னோட கதை. இதுதான் என் கதையில நான் நோத்தி விட்டு போயிட்டே இருந்துருவேன். எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி ஐயா. இந்த உலகத்திலேயே எல்லா காதலர்களும் ஃபேஸ் பண்ற ஒரு ப்ராப்ளம்னா அது ஜாதி மதம் கிடையாது. பாய் பெஸ்டி. இல்ல அவனுக்கு வார்த்தையே உங்க தலைவரே உங்க மேல ஒரு மரியாதை வச்சிருக்கிறேன். அந்த வார்த்தை வரக்கூடாது. அந்த பாய் பெஸ்டி பிரச்சனைக்கு டப்பாங்க ஏதாச்சும் இருக்கா ஐயா? பாய் பெஸ்டிக்கு இருக்கு ஐயா, டப்பாங்க இருக்கு ஐயா. அவனுங்கெல்லாம் ஒரு மண்டக்கு இருக்கு ஐயா. என்ன மாதிரியா? ஒன்ன மாரி இல்லை ஐயா. அவன் உன்னோட மோசம் ஐயா. நீ ஆவரேஜ் தான் ஐயா. நீ அந்த அளவுக்குலாம் ஒர்த் இல்லை ஐயா. நீ நல்லா க்ளோஸ் பண்ணிட்டா சார், டக்குன்னு கொஞ்சம் பொறாமை வெண்மத்தை கக்கிட்டு போறான். அவனுங்க வேற ஐயா. அவனுங்களுக்கு இந்த மண்டை டப்பாங்க வாங்கி கொஞ்சம் சாணியில முக்கி நடு முச்சந்தியில வச்சு டப்பாங்கன்னு அடிக்கணும் ஐயா. அதான் ஐயா ஒரே வழி. போ ஐயா. அப்புறம் அந்த 90s கிட்ஸ்க்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு எதாவது டப்பாங்க இருக்கு உங்கள்கிட்ட? அதுக்கு இருக்கு ஐயா, டப்பாங்க இருக்கு ஐயா. அதுக்கு வந்து வேற ஒரு இதுவும் இருக்கு ஐயா. டப்பாங்க, அந்த டப்பாங்க போட்டு ஒரு 2 மணி நேரம் ஒத்த காலில் நிக்கணும் ஐயா. கால் வலி வரும்? கால் வலி வராது ஐயா, கல்யாணம் ஆகும் ஐயா. என்ன சொல்றீங்க, உண்மையாவா? ஆமா ஐயா, இருக்கு ஐயா டப்பாங்க. நீ எந்த காலத்துல ஐயா இருக்க? எம்ஜிஆர் காலத்துல இருந்தியா நீ? சுருள முல்லாம் வச்சிருக்க. எம்ஜிஆர் 2024 இது. எல்லாத்துக்கும் இருக்கு டப்பாங்கன்னு இருக்கு. எல்லாத்துக்கும் வழி இருக்கு ஐயா. என்ன பண்ண சொல்லுங்க. என்ன பண்ணும்? அதான் சொன்னனே, ஒத்த செருப்பு போட்டு ஒத்த காலில் நிக்கணும்னு. சரி, அப்போ இந்த உலக நாடுகள்லாம் சண்டை போடுது பாத்தீங்களா? ஆமா. உலக போர் வரப்போகுதுன்றாங்க. ஆமா. அதுக்கு உலக தலைவர்கள்லாம் ஏதாச்சும் அவங்களுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா? எல்லாருக்கும் இருக்கு ஐயா டப்பாங்க. உலக தலைவர்கள் என்ன பண்ணுவோம்? உங்கள்ட்ட டப்பாங்க வாங்கி ஒத்த கால நிக்கணுமா? ஒத்த காலில் நிக்க கூடாது ஐயா. ஒத்த காலில் பெல்ட்டி அடிக்கணும். ஒரு காலை இப்படி வச்சு தம்பி முதல்ல போட வேண்டியதை போடுங்க, கண்ணு 2 கூசுது. சாரி வேணாமா? சரி ஐயா, சரி சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. அதான் ஐயா, ஒத்த காலை எடுத்து இப்படி மேல போட்டுக்கிட்டு உட்கார்ந்த மாதிரியே 3 பெல்ட்டி அடிக்கணும் ஐயா. ஒன்னும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வர முடியாது. மூச்சு வாங்கி செத்து போயிடும் ஐயா. அப்படி இல்லை ஐயா, நின்று ஆடினாதான் செத்து போவாங்க. உட்கார்ந்த இடத்துல பெல்ட்டி அடிக்கலாம் ஐயா. 3 பெல்ட்டி அடிக்கணும்.
3 பெல்ட் வச்சா எல்லாம் கரெக்டா இருக்கும். அப்ப 3 பெல்ட் அடிச்சா உலகமே சுதந்திர பறவை ஆயிடும். ஆமா ஐயா, ஆமா ஐயா. நீ எந்த காலத்துல இருக்க ஐயா? நீ 2024. ஆமா, உன்னை பார்த்தா ஒரு 6 மாசம் கோமா வந்த மாதிரியே இருக்கு ஐயா. மண்டை கண்டையெல்லாம் பார்த்தா லைட்டா அப்படிதான் இருக்கா? கோமாலதான் இருக்கு வந்திருக்கிற ஐயா. எங்க என்ன ஆச்சுன்னு தெரியாத மாதிரி இருக்கு. அதான் ஐயா, முடி போய் கொஞ்சம் முடியெல்லாம் வெட்டி விடு ஐயா, அப்போதான் மாதிரி இல்லை. எனக்கு தான் பிடிச்சிருக்கு பாய். அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. நான் ரொம்ப ஆசைப்பட்டு வளர்த்தது. சரி ஐயா. இதுக்கு ஏதாச்சும் வழி இருக்காமா ஐயா? அதுக்கெல்லாம் இல்லை ஐயா. எனக்கு லவ் ஃபெயிலியர் திரும்ப அதே லவ் ஃபெயிலியர்னா அப்படி பண்ணக்கூடாது ஐயா. அதுக்கு என்ன பண்ணணும்? லவ் ஃபெயிலியர்னா அடுத்தவன் செருப்பை கழட்டி மூஞ்சில டப்பாங்கன்னு அடிக்கணும் ஐயா. யார் மூஞ்சில? பொண்ணு மூஞ்சில அடிக்கணும் ஐயா. இது ரொம்ப தப்பா இருக்குல்லையா ஐயா? லவ் ஃபெயிலியர்னா அப்படிதான் ஐயா அடிக்கணும். நீ ஏன் ஐயா கஷ்டப்படுற? அந்த பொண்ணு தானே ஐயா விட்டு போச்சு, நீ விட்டு போனியா? நான் விட்டு போனேன்.